வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு Yamaha FZ வண்டியில் ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னா, இது 2 கேபிள் வரும். அதில் சில வண்டிகளில் வந்து ஒரு கேபிள் வரும், சில வண்டியில் 2 ஆக்சிலேட்டர் கேபிள் வரும். 2 ஆக்சிலேட்டர் கேபிள் வர வண்டியில் எப்படி கேபிள் சேஞ்ச் பண்ணணும், அந்த கேபிளோட கண்டிஷன் எப்படி நம்ம செக் பண்ணணும், கேபிள் நல்லா இருக்கா, போயிடுச்சா, இல்லை சீக்கிரமாக போயிடுமா, அதை எப்படி நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது, கேபிள் போயிடுச்சா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரில் வந்து 2 கேபிள் வரும். அதாவது கீழே ஒன்று மேலே ஒன்று 2 கேபிள் வரும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு கேபிள் வந்து இழுக்கும், ஒரு கேபிள் ரிட்டர்ன் பண்ணும். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் புஷ் மாதிரி வேலை செய்யும். அது இதில் வந்து கேபிள் வந்து போயிடுச்சு. இப்போ நான் ஆக்சிலேட்டர் முறுக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகாது. அது ஆட்டோமேட்டிக் ரிட்டர்ன் வரணும், ஆனால் ரிட்டர்ன் வரல, ஸ்டக் ஆகிட்டு எங்கேயே நிற்கிது. இது நமக்கு வண்டி ஓட்டும் போது நிறைய பிரச்சனை வரும். இதில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வண்டி நம்ம ரெகுலராக ஓட்டவங்களுக்கு தெரியும். புதுசாக யாராச்சும் வாங்கி போனாங்கன்னா இது மாதிரி திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த கேபிள் மாத்திரம் அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அதுக்கு முன்னாடி கேபிளோட கண்டிஷன் நம்ம எப்படி செக் பண்ணோம், ஒரு வண்டியில் வந்து கேபிள் வந்து நல்லா இருக்கா, இல்லை போயிடுச்சா, இல்லை போதா, அது எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேபிளோட அவுட்டரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் 2 வரும். மேலே இருக்கிற இந்த பிளாக் தான் வந்து இன்னர் அவுட்டர்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டரில் இந்த மாதிரி பபுள்ஸாக வந்துடுச்சுனாலே அந்த கேபிள் வந்து துருப்பிடிச்சி போயிருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமாக மாற்றிடணும்னு அர்த்தம். இதே மெத்தட் தான் வந்து கிளச் கேபிளும் இது தான், ஆக்சிலேட்டர் கேபிளுக்கு, ஃப்ரண்ட் பிரேக் கேபிளுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மெத்தட் தான். அந்த அவுட்டரில் பபுள்ஸ் வந்துச்சுனாலே கேபிள் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் சீக்கிரமாக மாற்றிடணும், இல்லைனா வழியில் கட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த அவுட்டரில் பபுள்ஸ் வராமல் பார்த்துங்க. பபுள்ஸ் வந்து தான் கேபிளை மாற்றிடுங்க. சரி, இந்த வண்டியில் நம்ம கேபிள் மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சுவிட்ச் கிட்ட அவுத்தணும். சுவிட்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா கீழே 2 ஸ்டார் ஸ்க்ரூ வரும். ஸ்டார் ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துடலாம். ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அந்த ஸ்க்ரூவை கழட்டிடலாம். இந்த ஸ்க்ரூலாம் கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. நல்ல கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவராக போட்டு கழட்டுங்க. ஏன்னா இதெல்லாம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கழட்டுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்க்ரூவும் கழட்டி எடுத்துட்டோம். சுவிட்ச் வந்து நமக்கு தனியாக ஓப்பன் ஆகிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கேபிள் மாட்டி வச்சுருப்பாங்க. ஒரே ஆக்சிலேட்டர் பைப்பில் 2 கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து எஃப்ஐயில் த்ராட்டில் பாடியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி. நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா இந்த பட்டர்ஃப்ளை வால்வு தான் ஓப்பன் ஆகும். இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேபிள், கீழே ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 2 கேபிள் தான் நமக்கு மேலே ஆக்சிலேட்டர் பைப் ஹேண்டில் பார்லேருந்து வேறு கேபிள் இது தான். இப்போ இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேபிள் 2த்தையும் கழட்டி விட்டுருவோம். மேலே நம்ம சுவிட்ச் மவுண்ட்டை கழட்டிட்டு கீழே வந்து த்ராட்டில் பாடியில் லூஸ் பண்ணிடணும். ஏன்னா இதை கழட்டி விட்டால் தான் நம்ம மேலே கழட்ட முடியும். இதனால் லூஸ் பண்ணிட்டு கேபிளை வெளியே எடுத்துருங்க. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க எந்த கேபிள் எங்கே வருதுன்னு. 2 கேபிள் வேறு மாதிரி இருக்கும். மேலே எது வருது, கீழே எது வருதுன்னு பார்த்துக்கணும். பார்த்துன்னு அதை ஞாபகம் வச்சுட்டு கழட்டுங்க. மாற்றி மாட்டினீங்கன்னா செட் ஆகாது. மறுபடியும் கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த கேபிளை கழட்டி விட்டுடணும். கழட்டி விட்டு அடுத்து இந்த கேபிளையும் கழட்டி விடணும். நம்ம 2 கேபிளையும் இப்போ கழட்டி விட்டோம். இப்போ நம்ம மேலே சுவிட்சிலேருந்து கேபிளை வெளியே எடுத்துடலாம். கேபிளை கழட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் எந்த ரூட்டில் வருதுன்னு கரெக்டாக நோட் பண்ணிடணும். ஏன்னா கேபிள் மாட்டும் போது மெயினாக நமக்கு ரூட்டு தான் முக்கியம். அது எது வழியாக எந்த கேப்பில் விட்டு எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நீங்கள் ரூட்டு மாற்றி கொடுத்தீங்கன்னா கேபிள் மாற்றினதுக்கப்புறமும் ரைஸ் ஆகும். ஹேண்டில் பார் திருப்பும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் அவங்க வந்து கேபிளோட ரூட்டை கண்டிப்பாக பார்த்துக்கணும். கேபிள் மாற்றத்தில் முக்கியமான விஷயமே கேபிள் ரூட்டு தான். இப்போ நமக்கு வந்து மேலே ஃப்ரீ ஆகிடுச்சு. மேலேருந்து கேபிள் எந்த ரூட்டில் போகுதுன்னு பார்த்துக்கலாம். கீழே பார்த்துட்டோம். மேலேயும் அதே மாதிரி ரூட்டை பார்த்துங்க. எது வழியாக கேபிள் உள்ளே போகுது, எதுலலாம் கனெக்ட் பண்ணி எடுத்து போகிறான்னு பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பைப் இப்படி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இந்த கேபிள் வந்து ஃப்ரீ ஆகிடும். அதை நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அப்புறம் இந்த பக்கம் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இந்த பக்கத்து கேபிள் ஃப்ரீ ஆகிடும். அது ஈஸியாக ரொட்டேஷன் பண்ணிடலாம். நீங்கள் கீழே கழட்டி விடாமல் இதை கழட்டவே முடியாது. அதனால் கீழே ஃபஸ்ட்டு கழட்டி விட்டுட்டு தான் கழட்டணும். அடுத்து இதில் இன்னும் ஒரு சின்ன ஸ்டார் ஸ்க்ரூ வரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 கேபிளையும் வந்து ஒரு கிளாம்ப் மூலமாக மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டார் ஸ்க்ரூவையும் கழட்டிடணும். கழட்டினீங்கன்னா அந்த கிளாம்ப் வெளில வந்துடும். இப்போ நம்ம கேபிளை வந்து தனித்தனியாக பிரிச்சிடலாம். இந்த கேபிள் தனியாக வந்துடும். அதே மாதிரி இந்த கேபிளையும் தனியாக வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், 2 கேபிளையும் வெளியே எடுத்துடும். இப்போ இந்த கேபிள் வந்து மேலே இருந்துச்சு, கிளாம்ப் இருக்கிற கேபிள். கிளாம்ப் இல்லாத கேபிள் இந்த பக்கம் வந்துச்சு. 2த்தையும் ஞாபகம் வச்சிங்க. இப்போ நம்ம கேபிளை கழட்டியாச்சு. கேபிளை வெளியே எடுத்துடலாம். கேபிளை பிடிச்சிக்கிட்டுனா வெளியே வந்துடும். இப்போ நம்ம ஒரு கேபிளாக எடுத்து மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ரூட் கரெக்டாக தெரியும்.
இப்போ ஒரு கேபிள் வெளியே எடுத்துட்டேன். இப்போ புது கேபிளை இன்செர்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது கேபிள் எடுத்தோம்னா நம்ம ரூட்டு மாறதுக்கு சான்ஸ் இல்லை, ரூட்டு கரெக்டாக நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம புது கேபிள் வாங்கி வந்திருக்கோம், Yamaha ஒரிஜினல் தான். இதில் ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா 152 ரூபா வருது, ஒரு கேபிள் வந்து 119 ரூபா வருது. இப்போ நம்ம 2 கேபிளையும் பிரிச்சுட்டு ஒரு கேபிள் எடுத்து நம்ம ரூட் பண்ணுவோம். நம்ம வெளியே எடுத்த கேபிள் பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்ப் இருக்கிற கேபிள் தான் வெளியே எடுத்துருக்கோம். அந்த கேபிளை ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம 2 கேபிளுமே வெளியே எடுத்துட்டோம்னா ரூட் எதுன்னு தெரியாது. அதனால் ஒரு கேபிளாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரூட்டு தெரியும், ஈஸியாக மாட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய கேபிள் இருக்குது இல்லைங்களா, அது கூடவே இந்த புது கேபிள் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ அந்த கேபிளோடவே இந்த கேபிளையும் நான் உள்ள சொருகிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் த்ராட்டில் பாடியாக வந்துட்டுருக்கோம். அது ரூட்டு மாதிரி வேறு எங்கேயோ போயிடுச்சு. வந்துச்சு. ஓகே, இப்போ நமக்கு பழைய கேபிளோட ரூட்லேயே புது கேபிள் வந்துச்சு. அதனால் நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ இந்த கேபிள் பார்த்திங்கன்னா இது மேலே இருந்துச்சு, இது கீழே இருந்துச்சு. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். 2 கேபிள் இப்போ மாட்டக்கூடாது. 2 கேபிளையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணோம், இந்த 2வது கேபிளை நம்ம கழட்டிடலாம். இப்போ நம்ம 2வது கேபிளை வெளியே எடுத்துடலாம். பழைய கேபிளை எடுத்து விடுக்காது, எங்கே மாட்டுது. 2வது கேபிள் வெளில வந்துச்சு. இப்போ அதுக்கு பதிலாக புது கேபிள் இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மாட்டி வச்சுருக்க புது கேபிள் இருக்குல்ல, அது கூடவே இந்த இன்னொரு புது கேபிளையும் ரூட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். போடு. ரெண்டாவது கேபிளும் வந்துச்சு. இப்போ நம்ம 2 கேபிளும் த்ராட்டில் பாடியில் கொண்டு வந்துட்டோம். கரெக்டான ரூட்டில் வந்திருக்கு, ஏன்னா ரூட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த அலங்கி போல்ட்டை லூஸ் பண்ணி இந்த மிரரை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த ஸ்விட்ச் கிட்லேருந்து பைப்பை வெளியே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆயில் போட்டு அதுக்கப்புறம் மாட்டணும். ஏன்னா இதில் துரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் டைட்டாக தான் இருக்கும். துருலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு புதுசாக ஆயில் போட்டு மாட்டும் போது ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வண்டி ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேபிளை கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாம்ப் வச்ச கேபிள் இந்த பக்கம் வந்துச்சு, அதாவது நான் நிற்கிற பொசிஷனில் ரைட் சைடு. அதை ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து கிளாம்ப் இல்லாத கேபிள் இந்த பக்கம் வந்துச்சு, அதையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 கேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதோட ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கேபிளையும் 2வது ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 2 கேபிளையும் ஜாயின் பண்ண அந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, கீழே சின்ன ஸ்க்ரூ கழட்டணும்ல, அதை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து இப்போ நம்ம கீழே ஸ்க்ரூ போட்டாச்சு. அடுத்து ஸ்விட்ச் மவுண்ட்டோட ஸ்க்ரூவை போட்டுடலாம். ஒரு லென்த்து ஸ்க்ரூ இந்த பக்கம் வரும். அதை டைட் பண்ணிப்போம். ஸ்விட்சோட இன்னொரு ஸ்க்ரூ அதையும் டைட் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹேண்டில் பாரில் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கீழே த்ராட்டில் பாடியில் கேபிளை கனெக்ட் பண்ணோம். நம்ம அந்த 2 கேபிளில் ஒரு கேபிளை அந்த ஒரு ஹோல்ஸில் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிட்டு அதை அதோட ஸ்விட்ச் அந்த கிளாம்பில் வச்சுட்டு இந்த கீழே இருக்கிற நெட்டை டைட் பண்ணிக்கலாம். மீடியம் டைட் பண்ணிட்டு
நெக்ஸ்ட்டு இந்த கேபிளையும் அதே மாதிரி அதோட மவுண்ட்டில் அந்த ஹோல்ஸில் கரெக்டாக வச்சுட்டு இந்த செக் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அதையும் சுவிட்சுக்குள்ளே இந்த கிளாம்ப் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம கேபிள் தேவையான அளவுக்கு ப்ளே வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பூட்லாம் கரெக்டாக போட்டுடணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பைப்பில் இந்த அளவுக்கு ப்ளே இருக்கணும். ப்ளே இருந்துச்சுன்னா தான் நம்ம வண்டியை டர்ன் பண்ணும்போது வண்டி வந்து ரைஸ் ஆகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு ப்ளே வச்சுட்டு கீழே அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செக் நட்டை லாக் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ப்ளே தேவையான அளவுக்கு வந்துச்சு மேலே. இப்போ இந்த நட் டைட் பண்ணியாச்சு. கீழே இருக்க இன்னொரு கேபிளோட அந்த நட்டையும் டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேபிளை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக ரிட்டர்ன் ஆகுது. நல்லா உங்களுக்கு கரெக்டாக நம்ம விட்ட உடனே ரிலீஸ் ஆகுது. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்லாம் கரெக்டாக இருக்கா, வண்டி ஹேண்டில் பார்த்து திருப்பினா ரைஸ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். வண்டி ஐட்லிங் கரெக்டாக ஆடுது. ஹேண்டில் பார் லெஃப்ட் சைட் திருப்பினாலும் ரைஸ் ஆகலை. நம்ம கரெக்டாக கேபிளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரூட் எதுவும் மாறல. அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளே கரெக்டாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அலங்கி போல்ட்டை டைட் பண்ணிப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்லேயே வந்து மிரர் செட் பண்ணுவாங்க சில பேர். செட் பண்ணும்போது இதனாலே வந்து சில நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பைப் வந்து லோட் ஆகும். அதனாலே வண்டி ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கேபிள் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கேபிளை மாற்றினாலும் அது கிளியர் ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிரர் ஏதோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக மாட்டியிருந்தாங்கன்னா அதனால் பைப் வந்து ஜாம் ஆகுதான் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கேப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த மிரர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதாவது மாட்டும் போது என்னன்னா பைப் வந்து ஸ்டக் பண்ணும்போது வந்து ரிட்டர்ன் ஆகாது. அது மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கா ஃபஸ்ட் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேணால் கேபிள் மாற்றிடலாம். கேபிள் நம்ம அந்த பபுள்ஸ் செக் பண்ணணும். கேபிள் மேலே பபுள்ஸ் வந்துச்சுன்னா கேபிளை மாற்றிடணும். எல்லா வண்டியிலும் ஒரே கான்செப்ட் தான். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஆக்சிலேட்டர் நல்லா ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் சந்தேகம் வந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.